அதிமுக போட்ட பிச்சை, முன்னாள் மாஜி திடீர் பரபரப்பு பேட்டி, இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. தமிழக பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சரமாரியாக விமர்சித்திருக்கிறார். இது குறித்து அவர் கூறியதாவது, குறைத்து 3 இலை கூட விடவில்லை, அதற்குள் அதிமுகவை பற்றி விமர்சிப்பதா? அதிமுக போட்ட பிச்சையில் தான் இன்று பாஜகவுக்கு சட்டமன்றத்தில் 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதன் பிறகு பாஜகவுக்கு சொந்த காலும் கிடையாது, சொந்த செல்வாக்கும் கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாமல் பாஜக எங்களை பார்த்து பேசுவது வினோதமாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. வருகின்ற 2026ஆம் ஆண்டு தனியாக நின்று தேர்தலை சந்தித்து பாருங்கள், அப்போதான் உங்களுக்கு தெரியும் என்று கூறியிருக்கிறார். மேலும் இதற்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்ப அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே பாஜக அதிமுக கூட்டணி என்பது இருந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதே போல அந்த கூட்டணி என்பது பிளவோடு ஏற்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் அண்ணாமலையை சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அது ஒரு காரணமாக சொல்லிட்டு இருக்காங்க. இருந்த போதிலுமே அண்ணாமலையுடைய பேச்சுகள் தான் அதிமுகவிற்கும் பாஜகவுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவை ஏற்படுத்தியது. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவை பற்றி விமர்சிப்பது, அதே போல ஜெயலலிதா அம்மையார், அறிஞர் அண்ணாவை பற்றி விமர்சனம் செய்து பேசினார் நமது அண்ணாமலையர்கள். அப்போதே அதிமுக இருக்கக்கூடிய அனைவருமே அண்ணாமலைக்கு எச்சரிக்கைகளை கொடுத்து பார்த்தாங்க. அப்போவுமே அவர் கேட்கல அப்படின்னு சொல்லியாங்க. அடுத்தடுத்து விமர்சனங்கள் வரக்கூடிய அந்த வேளையிலே பாஜக அதிமுக கூட்டணி என்பது இனிமேல் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி வெளியேற ஆரம்பிச்சு. அதாவது ஒரு கூட்டணி கட்சிகள் இருக்கிறோம், அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி இன்னொரு கூட்டணி கட்சியை பற்றி விமர்சித்து பேசுவது எந்த முறையில் நியாயம் அப்படிங்கிறத திமுகவுடைய கருத்தா இருந்துச்சு. அதை மத்தியில் இருக்கக்கூடிய நபர்களும் சொல்லி பார்த்தாங்க. அப்ப அந்த சமயத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய நபர்கள், அது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவர்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. அதே மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாஜகவை சேர்ந்த முக்கியமானவர்கள், ஏன் மோடி கூட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினாராம் எடப்பாடி பழனிசாமியிடம். எதற்காண்டி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசி பார்த்தாராம். ஆனால் ஒரே வரியாக எடப்பாடி பழனிசாமி இனிமேல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, இது தொண்டர்கள் எடுத்த முடிவு, தொண்டர்களுக்காகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிமுக பாஜக கூட்டணி என்பது பிளவு என்பது ஏற்பட்டது. இப்ப மட்டுமல்ல 2026 சட்டமன்ற தேர்தலாகட்டும், அதுக்கடுத்து வரக்கூடிய தேர்தலாகட்டும், அனைத்திலுமே அதிமுக பாஜக கூட்டணி என்பது இனிமேல் கிடையாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்ப கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது இருந்தது. அந்த கூட்டணியின் மூலமாகத்தான் 4 எம்எல்ஏக்கள் பாஜகவிற்கு கிடைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கூட. அதைத்தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, அதிமுக போட்ட பிச்சையினால் தான் 4 எம்எல்ஏக்கள் பாஜகவிற்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் சரியான மிகப்பெரிய ஒரு கட்சியாக, செல்வாக்கு மிக்க ஒரு கட்சியாகவும், அதுவும் தமிழகத்தை எதிர்கட்சியாக நீங்க வரப்போகிறீங்க அப்படின்னா வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலே தனித்து நின்று பாருங்கள், அப்பொழுது தெரியும் பாஜகவா அதிமுகவா அப்படிங்கிறது பத்தி. ஆனால் ஜெயக்குமார் அவர்கள் மிக அதிரடியாக ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.